ட்ராக் பண்றதுன்னா என்னன்னா, ஒரு வாரத்திலயும், ஒரு நாளையும் ஒரு டே ஃபுல்லாவே உங்கள ட்ராக் பண்ணுங்க. காலைல எந்திரிச்சேன், நான் பண்ணேன், அப்படி நான் இத சாப்பிட்டேன், இத தூங்குனேன், இத ஒருத்தவங்கட்ட பேசினேன், இந்த விஷயங்கள நான் வந்து காலைல ஏர்லி மார்னிங் நான் 4:30 மணிக்கு எந்திரிச்சேன், புக்கு படிச்சேன், நெறைய விஷயங்கள கத்துக்கிட்டேன் இன்னைக்கு. நாளைக்கு நான் கத்துக்க வேண்டியது என்ன டாபிக், இப்படி நீங்க வந்து ஸ்ட்ரீம்லைன் ஒரு நாளா நைட்டு படுக்கும்போது இத வந்து ட்ராக் பண்ணிட்டே இருங்க. நேத்து நினைச்சத இன்னைக்கு நம்ம பண்ணிட்டோமா, நாளைக்கு என்ன பண்ணணும், இப்படி நோட் பண்ணும்போது நாளைக்கு உட்கார்ந்து எழுதும்போது நேத்து நம்ம ஒண்ணு பண்ணியிருந்தோமா, அது கரெக்ட் பண்ணிட்டோமா, டிக் பண்ணுங்க. பண்ணலன்னா நாளைக்கு பண்ணணும், அது மூவ் ஆன் பண்ணி அடுத்த விஷயங்கள் இப்படியே ட்ராக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 7 இது வந்து என்ன ஆகும்னா ஒரு 21 நாள் கழிச்சு உங்களுக்குள்ளேயே எழுதாமே ட்ராக் ஆகிட்டே இருக்கும்போது எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது எதை பண்ணலன்றது உங்களுக்கு அசைன் ஆகும்போது சப்கான் மைண்டுக்குள்ள ரிஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும். எதையோ பண்ணிட்டு இருக்கானே, எதையோ எழுதிக்கிட்டே இருக்கிறானே, நம்மளுக்கு இது தேவையில்லாத விஷயம் போல இருக்கு அப்படின்னு முதல்ல ஒரு 2-3 நாள் நினைக்கும். 3வது நாள் 4வது நாள் இது தேவை போல இருக்கு, இவன் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், இந்த விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறான், அப்போ இதை நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுன்னு சொல்லிட்டு அதை ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு சர்டன் டைம்ல நீங்க நோட்ல எழுதாம நீங்க ட்ராக் பண்ணி தன்னால ட்ராக் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரீம்லைன்ல வருவீங்க. ஸ்ட்ரீம்லைன்ல வரும்போது எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவ் ஆகும்போது என்ன பண்ணணும், என்ன செய்யணும், எதை பண்ணக்கூடாது, எதை பண்ணணும் அப்படின்றது வரும்போது ஒரு தெளிவுக்குள்ள போவீங்க. அதை உங்க கோலை அந்த இடத்துல உங்க கோலையும் உங்களுக்கு காமிக்கும், நீங்க செய்ய வேண்டியதை காமிக்கும், படிக்க வேண்டியதை காமிக்கும். நல்ல விஷயத்தைங்க உங்க போகிறதுக்கு வழி உங்க மனசே கூட்டிட்டு போன்றாங்க. அப்ப கூட்டிட்டு போறனால என்ன ஆகும், உங்க ஹெல்த் நல்லா ஆகும். ஹெல்த் நல்லா இருக்குமே என்ன ஆகும், உங்க வெல்த் நல்லா இருக்கும். வெல்த்னா என்ன, பணம் வரும், பணம் உங்களை தேடி வரும். அதனால உங்களை ரிவ்யூ பண்ணுங்க, உங்க நெகட்டிவ் என்ன பாசிட்டிவ் என்னன்னு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் தெரிஞ்சிடும், அந்த நெகட்டிவை தூக்கி எறியலாம். எப்படி சொல்றாங்க, விவசாயி வந்து ஒரு நெல் போட்டுட்டு அது ஒரு களை எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த களை எடுக்கிறது தான் அந்த வேலையை உங்களே ரிவ்யூ பண்ணுங்க.